2 வருடங்களுக்கு முன்னாடி தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சு, இன்னைக்கு அதன் மூலமா தமிழகத்தோட முதல்வராவும் ஆட்சி கட்டில்ல உட்கார்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே நெறைய புதிய புதிய திட்டங்கள கொண்டுட்டு வந்து தமிழகத்தையே ஒரு புதிய பாதைக்கு எடுத்து செல்ல இருக்கிறாரு நம்ம முதல்வர் விஜய். அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களால ரொம்ப கோலாகலமாவும் விமர்சையாவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி கூட டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருந்தாலுமே, மனைவி மற்றும் அவருடைய குழந்தைங்க கூட நல்ல ஒரு உறவுல தான் இருக்கிறாரு. அந்த இது மூலமா அவர சந்திக்க மனைவியான சங்கீதா விஜய் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு பரவலா சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அந்த சந்திப்பு மூலமா அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் அவங்களுடைய விவாகரத்து தொடர்பான முதல் ஹியரிங் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. அந்த ஹியரிங்க்கும் ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு ஆஜராகாதனால இந்த ஹியரிங்ல 2 பேருமே ஆஜரானதுனால சங்கீதா தரப்புக்கு அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் ரீசெண்டா சங்கீதா விஜய் கூட அவங்களுடைய மொத்த ஃபேமிலி கூடயும் கால் பண்ணி பேசியிருக்காங்களாம். அதாவது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேணாம், எப்பவும் போல சங்கீதா விஜயோட இருக்க சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்களா, இந்த விஷயத்தை யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் ஷோபா சந்திரசேகர் ரீசெண்டா ஒரு தன்னுடைய வீடியோ பதிவுல கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்த சங்கீதா விஜய் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜய் 2 பேரும் விவாகரத்து வழக்கில் பிரிஞ்சு இருந்தாலுமே சங்கீதா விஜய்க்கு விஜய் மேலே இருக்கிற காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய முதல்வர் அதாவது ஸ்வரிங் செரிமனிக்கு முதலாக வாழ்த்துக்கள் சொன்னது சங்கீதா விஜய் தான். அதை தொடர்ந்து அவருடைய பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேல் வர முதல் பிறந்தநாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த பிறந்தநாளில் அவங்களோட குடும்பத்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது அவருடைய இந்த பிறந்தநாள் விழாவில் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதை தொடர்ந்து சங்கீதா விஜய் ஸ்ட்ரைட்டாவே வந்திருக்காங்க சென்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அவங்க சிஎம்மான விஜயை மீட் பண்ணியிருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே மீட் பண்ணியிருக்காங்களாம். கூட ஜேசன் சஞ்சய் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய மூவி ஜூலை 21 சிக்மா அப்படிங்கிற அவருடைய மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த டேட்டு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களுமே ரொம்பவும் சூப்பராக இருந்ததை தொடர்ந்து அந்த படம் வெளியீடு மற்றும் இல்லாமல் அவருடைய கணவரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் கலந்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விவாகரத்து வழக்கு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளானதை தொடர்ந்து சங்கீதா விஜய் ஒவ்வொரு தடவை இந்தியா வரும்போதும் அவங்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டு இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு அவங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் வரவேற்கப்படுது. முக்கியமாக டிவிகே தொண்டர்கள் மற்றும் விஜயோட ரசிகர்களால. அதை தொடர்ந்து அவங்களுடைய வருகை எல்லோருக்குமே சந்தோஷம் தருது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே அவங்களுடைய இந்த வருகை அப்படிங்கிறது நிரந்தரமாக இங்கே இருந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுறாங்க.